Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸு, மிட் கேப் நிஃப்டி இதெல்லாம் நெக்ஸ்ட் மொமெண்டம் எப்படி இருக்கும், அதனுடைய வியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். உண்மையிலேயே உங்களுடைய அந்த நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறது புரியுதா இல்லையா, உங்களுக்கு எந்த மாதிரி புரிஞ்சிருக்கு? ஏன்னா ஒரு சிலருக்கு நான் சொல்கிறது என்னென்ன புரிஞ்சிக்க முடியாமல் இருப்பாங்க. இல்லை புரிஞ்சவங்க உங்களுடைய கமெண்ட்ஸை லைக்ஸ் மூலமா பதிவு பண்ணலாம், அல்லது கமெண்ட்ஸ் மூலமாக பதிவு பண்ணலாம். அட்லீஸ்ட் லைக்ஸ் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நெக்ஸ்ட் லெவல் கொடுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50 நெக்ஸ்ட் மூமெண்டம் எங்கே சார் போகும்? இப்போ மார்க்கெட் நேற்று சொன்னீங்க ப்ரெடிக்ஷன் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனால் மேலே இந்த ரேஷன்ஸ் தாண்டி மேலே போவோம்னு சொல்லிங்க. ஏன்னா மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் மிஸ் ஆகிடுச்சு, இப்போ என்ட்ரி எங்களுக்கு கிடைக்கல, ஒரு ஹையர் ஃபார்மேஷன் திரும்ப கிடைக்கல. ஸோ இப்போ நம்ம எந்த சைடு எடுக்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் நான் இன்றைக்கி கூட மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் போட்டிருந்தேன், ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு. ஏன் இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ என்னுடைய பார்வையில் இந்த பிரேக் அவுட் நடந்துச்சு இல்லைங்களா, பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இது சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். அப்போது சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சப்போர்ட்டு ஸோ சப்போர்ட் இந்த இடத்துல என்னுடைய ஆங்கிள் தெரிஞ்சு, ஸோ ப்ரைஸ் இங்கே சஸ்டன் ஆகிட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு அப்சைடுக்கான மூமெண்டம் வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்கான ரெடியாக இருக்குது. இப்போ மேபி இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து ஒரு அப்சைடுக்கான மூமெண்டம் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கலாம். நீங்கள் இது மேபி நல்ல ஒரு மூமெண்டம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த 25,250 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அதில் ஒரு ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் ஒரு அப்மூவ்க்கான சான்சஸ் நல்ல ஒரு பிரகாசமாக இருக்குது இந்த ஏரியாவில். ஏன்னா ப்ரைஸ் கன்சல்டேஷன் நிற்குது ஒரு சப்போர்ட் ஏரியா கிட்ட, இந்த இடத்துல சப்போர்ட் ஏரியா கிட்ட. ஓகே, ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்சைடுக்கான மூமெண்டம் பார்க்கலாம். சரி, ப்ரைஸ் ஒரு ஆள் டவுன் சைடுனா கீழே வந்துடுச்சு அப்படின்னா எனக்கு ஸ்டில் ஷார்ட் சைடு பிளான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே இதில் சப்போர்ட் நல்லா ஸ்ட்ராங்காக பை பண்ணி மேலே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக் டவுன் ஆனால் கூட திரும்ப என்ன ப்ரைஸு அகைன் இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்கான திரும்ப வாய்ப்பை தான் பார்ப்பனே தவிர நான் பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்பை இந்த இடத்துல பார்க்க மாட்டேன். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுடைய வியூ பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல 200 EMA தாண்டி மேலே ப்ரைஸ் ஆக்சுவலாக க்ளோசிங் கொடுக்கும், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் நல்ல சான்சஸ். ஏன்னா எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுனால இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்குது. ஸோ மேலே இந்த 25,250 ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இது என்னுடைய வியூஸ் தான் தவிர இதில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆலோசகர் ஒரு டைம் கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் கூட என்னென்னா ஸ்டில் அப்சைடு தான் இன்னும் என்னுடைய பிளான் இருக்குது. ஷார்ட் சைடு எதுவும் கிடையாது. ஏன்னா நேற்றே உங்களுக்கு அந்த மார்னிங் அப்டேட் பண்ணியிருந்து பாருங்கள். ஸோ பிரேக் டவுன் ஆகாத வரல நீங்கள் ஷார்ட் சைடு எதுவும் பிளான் பண்ணாதீங்க, ஒன்லி ஃபார் அப்சைடு. அப்போ அப்சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டில் ஒரு பிரேக் அவுட்டில் ரெடியாக இருக்குது. பிரேக் அவுட் ஆகிட்டு இன்னும் ஸ்டில் அப்சைடுக்கான ஒரு பிளானை பார்க்கலாம். 52,200 ஃபஸ்ட் லெவலில் உங்களுக்கு ரீச் பண்ணதை பார்க்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அங்கே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ 52,200 52,400 ரெண்டாவது லெவலில் நீங்கள் ப்ரைஸ் மூமெண்டம் பார்க்கலாம். இந்த லெவலில் பிரேக் அவுட் நடந்ததுன்னா ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சு மெயின்டைன் பண்ணலாம். பின்னர் ப்ரைஸ் அப்படியே டக்குன்னு அப்படியே மேலே போய்ட்டு அப்படியே போகிற சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா ஸ்டில் மார்க்கெட்டிங் மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே மேலே போச்சுன்னா சான்சஸ் இருக்குல்ல. ஸோ அப்போ இந்த லோவை நீங்கள் கன்சிடர் வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இதில் இன்னொரு லோ கிரியேட் ஆகிட்டு மேலே பிரேக் அவுட் ஆகிட்டுனா இந்த ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணி இங்கே உங்களுடைய நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி டார்கெட் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய வியூஸ் தான். சரி, ஷார்ட் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் சைட் இந்த லெவல் கட் ஆகிட்டு வரலாம். ஷார்ட் சைட் எதுவும் பிளான் எதுவும் பண்ணாதீங்க ப்ரெசென்ட்டு. ஏன்னா இந்த லெவலாம் கட் பண்ணால் ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில யூடியூப்பில் பார்த்துருக்கேன் நான். ஆக்சுவலாக இது இந்த சப்போர்ட் ரெசிஷன் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்வாங்க. அப்போ இந்த மூமெண்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லையா, இந்த ரிஸ்க்கே நாம எடுக்கணும். எங்கே இது சப்போஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா எது வரலாம் போகும், அதை பார்க்கணும். டிஸ்டன்ஸ் கம்மியாகுதுல்ல. இப்போ இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் டார்கெட் எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போ ப்ரைஸ் இந்த லெவல் கட் ஆகிட்டு கீழே இந்த மாதிரி மூமெண்ட் ஆச்சு, இந்த ரொம்ப சின்ன ஏரியா அது சப்போர்ட். அதனால் இந்த இடத்துல ஷார்ட் சைடுக்கான பிளான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே, இது பேங்க் நிஃப்டியில் என்னுடைய வியூ. நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா ஃபின் நிஃப்டியில் சேம் அதே மாதிரி ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி வச்சுங்க. ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா ஒரு சப்போர்ட் ஏரியா கிட்ட ப்ரைஸ் வருதான்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்திருக்கு சப்போர்ட் ஏரியா கிட்ட. அப்போ நம்ம ஸ்டில் ப்ரைஸ் இந்த ஏரியா கன்சல்டேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆனால் திரும்ப ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளானை எடுக்கலாம் நீங்கள். ஏன்னா இந்த ஒரு ஏரியா க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிறதுனால இந்த இதில் ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளானை பார்க்கலாம். டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,050 டார்கெட்டாக நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
ஓகே, ஸோ இது வந்து ஃபின் நிஃப்டியில் என்னோடய வியூ. ஷார்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் சைடு எதுவும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஜஸ்ட் மேலே வந்து சஸ்டெண்ட் ஆகி நிற்குது. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே சஸ்டெண்ட் ஆகி நிற்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கீழே வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஷார்ட் சைட் பிளான் பண்ணலாம். ஆனால் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் வந்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே, ஆனால் ப்ரைஸ் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லது. இங்கேயே ஒரு நல்ல ஒரு ஏரியா கடந்துச்சுன்னா பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸையும் பார்த்துடலாம். சென்செக்ஸில் என்ன மாதிரி சார் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸில் கொஞ்சம் வந்து இங்கே ஓகே இந்த ஏரியா பிரேக் அவுட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் ப்ரைஸு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கீழே சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது. இது இந்த ஏரியா கணக்கு எடுத்துக்கங்க. ஸோ இந்த ஏரியா கணக்கு எடுத்திங்கன்னா ப்ரைஸு இந்த ஏரியா சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது. அப்போ ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி நிற்கினா இந்த ஏரியாவில் கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்ததுக்கப்புறம் வந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு அந்த டார்கெட் இந்த 2 ஹையை வந்து டார்கெட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதாவது இந்த 82,400 வந்து நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் பிரேக் அவுட் வெரி கம்பல்சரி. நீங்கள் கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இதில் வந்து பையில் அதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இந்த பிரேக் அவுட் நமக்கு தேவை. இப்போ இது கீழே கட் ஆகிடுச்சுன்னா இந்த பையர் சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். சப்போர்ட் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரேக் அவுட் எடுக்கலாம். தவிர இதுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து ஒரு பை எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியான ப்ரைஸ் கிடைக்குது, இங்கேருந்து மேலே போகலாம் அப்படின்றது ராங். ஏன்னா இந்த பையர்ஸ் வந்து உண்மையிலே சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் டிசிஷன் எடுக்க முடியும். இந்த 81,400 சப்போர்ட் எடுத்தாங்க என்ன ட்ரெண்ட் லைன் உள்ளே வந்துட்டு ட்ராவல் ஆகணும். இல்லை இதுக்கு வேணால் ரீடெஸ்ட்காக போகலாம். இந்த இதில் ரீடெஸ்ட் ஆகிட்டு இப்படி வரலாம். அப்போ உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லைன் கனெக்ட் ஆகும். ஸோ அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சு நீங்கள் ட்ரேடிங் எடுக்கணும். ஓகே, சரி, நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி மிட் கேப் பார்க்கலாம். நிஃப்டி மிட் கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸு இதுலேயே வந்து ஒரு ஸ்டில் வந்து அப்சைடுக்கான ஒரு பிளான் தான் இருக்குது. ஓகே, நான் உங்களுக்கு அப்போயே சொன்னேன் இல்லைங்களா, பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து நிஃப்டி 50லையும் அந்த சென்செக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் தான் சொன்னேன். இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். இதே மாதிரி பிரேக் அவுட் நாளைக்கு உங்களுக்கு அந்த சென்செக்ஸ்லையும் நிஃப்டி 50லையும் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.